வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக உதயகுமார். பொன்னேரி அருள்மிகு ஸ்ரீ ஆனந்தவல்லி சமேத அகத்தீஸ்வரர் ஆலய திருப்பணிக்கு உதவ திருப்பணிக் குழுவினர் விடுத்த வேண்டுகோளும், குளத்து மீனும் ஞானியின் தத்துவ குட்டிக்கதையும். பொன் ஏர் என்ற ஊரில் ஞானி ஒருவர் இருந்தார். சிவபக்தரான இவர் நாள்தோறும் அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று அதன் எதிரே உள்ள திருக்குளத்தில் புனித நீராடிவிட்டு அதன்பின் இறைவனை மனமுருக வழிபட்டு தியானத்தில் ஈடுபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அப்படி ஒரு நாள் ஞானி புனித நீராடுவதற்காக வந்தபோது குளக்கரையில் அமர்ந்து சிறுவன் ஒருவன் தூண்டில் மூலம் மீன் பிடித்து கொண்டு இருந்தான். அவன் அருகே சென்ற ஞானி, "குழந்தாய், இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய்?" என கேட்டார். அதற்கு அந்த சிறுவன், "சுவாமி, நான் மீன்களை பிடித்து கொண்டிருக்கிறேன்" என பதில் கூறினான். உடனே ஞானி, "அப்படியா, உனக்கு மீன் என்றால் பிடிக்குமா?" என வினவினார். அதற்கு அவன், "உங்களுக்கு மீன் பிடிக்காதா?" என கேட்டான். அதற்கு ஞானி, "மீன் எனக்கு மிகவும் பிடிக்கும்" என சிரித்துக்கொண்டே கூறியபடி குளத்தில் இறங்கி புனித நீராடிவிட்டு கரை திரும்பிய போது எதிர்பார்த்ததை விட அதிக அளவில் மீன்கள் கிடைத்த மகிழ்ச்சியில் இருந்த சிறுவன் கூடையில் வைத்திருந்த மீன்களை ஞானியிடம் நீட்டி, "சுவாமி, இன்று எனக்கு மீன் நிறைய கிடைத்துள்ளது. உங்களுக்கு வேண்டிய மீனை எடுத்துக்கொள்ளுங்கள்" என கூறினான். இதை கேட்ட ஞானி, "குழந்தாய், எனக்கு வேண்டாம்" என மறுத்தார். அதற்கு அவன், "சுவாமி, இப்போதுதானே மீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என சொன்னீர்கள். தற்போது ஏன் வேண்டாம் என்று மறுக்கிறீர்கள்?" என கேட்டான். அதற்கு ஞானி, "மீன் தண்ணீரில் இருக்கும் வரைதான் எனக்கு பிடிக்கும். அது கரைக்கு வந்துவிட்டால் எனக்கு பிடிக்காது" என சிரித்தபடியே கூறிவிட்டு ஆலயம் நோக்கி சென்றார். ஞானி சொன்னதை கேட்டு புரியாமல் சிறுவன், "இந்த சாமியாருக்கு பித்து பிடித்து விட்டதா?" என மனதுக்குள் நினைத்தபடி மீன் கூடையை தலையில் சுமந்தவாறு தனது வீடு நோக்கி புறப்பட்டான். நேயர்களே, இந்த குட்டிக்கதையில் ஞானி மீன் தண்ணீரில் இருக்கும் வரைதான் தனக்கு பிடிக்கும் என கூறியதற்கான தத்துவ பொருள் என்னவென்று தெரியுமா? இதோ உங்களுக்காக அதன் விளக்கம். நம்மில் பலர் தினமும் அதிகாலை எழுந்து குளித்துவிட்டு நெற்றியில் திருநீர் அல்லது திருமஞ்சனத்தை தீட்டிக்கொண்டு வீட்டிலுள்ள பூஜை அறையில் அமர்ந்து தெய்வத்தின் திருவுருவப் படத்திற்கு தீபம் ஏற்றி வழிபடுகிறோம். மேலும் சிலர் சிறிது நேரம் அமர்ந்து தியானம் செய்வதும் உண்டு. இது எதற்காக என்று பார்த்தால், நாம் வசதியோடு வாழ வேண்டும், நம் பிள்ளை குட்டிகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அவர்கள் படித்து உயர்ந்த நிலை அடைய வேண்டும் என்பதற்காக. இது பக்தி அல்ல, அறியாமையின் உச்சம். அன்றாடம் நீராடுவதினாலும் நெற்றி நிறைய திருநீர் திருமஞ்சனம் தீட்டிக்கொள்வதினால் மட்டும் நாம் பக்திமானாக ஆகிவிட முடியாது. உண்மையான பக்தி என்பது பிரதிபலன் பாராமல் வருவது. உதாரணத்திற்கு, ஒரு மனிதன் உயர்ந்த நிலையில் இருக்கும்போது பலர் அவனிடம் தங்களது தேவைக்காக உதவி கேட்டு அவனை நாடி வருவார்கள். ஒரு சிலர் அவனது உயரிய குணத்திற்காக அவனிடம் சேவை புரிவதற்கும் வருவதுண்டு. இதில் தேவைக்காக வருபவர்கள் தங்கள் தேவை நிறைவேறியதும் நன்றி மறந்து தனது உயர்விற்கு காரணமாய் இருந்த ஏணியை எட்டி உதைத்துவிட்டு சென்று விடுவார்கள். ஆனால் சேவை புரிய வந்தவன் எந்த நிலையிலும் தனக்கு அடைக்கலம் கொடுத்தவர்களை விட்டு விலகாமல் நன்றியுடன் இருப்பான். அப்படித்தான் தேவைக்காக ஆலயத்திற்கு செல்பவர்களின் உதட்டில் இருக்கும் இறைவன் அவர்களின் உள்ளத்தில் இருப்பதில்லை. காரணம், தண்ணீர் நிரம்பிய குளத்தில் மீன்கள் எப்படி ஆனந்தமாய் துள்ளி குதித்து விளையாடுகின்றதோ அப்படி சிவன் அவன் சிந்தையில் நின்றவர்கள் அவன் அருளாலே அவன் தாழ்வணங்கி சிந்தை மயங்கி சிவஜோதியை நெஞ்சில் நின்றவர்களின் உள்ளத்தில் இறைவன் ஆனந்தமாய் குடியிருப்பான். அத்தகைய உள்ளம் உடையவன் ஒருபோதும் அடுத்தவருக்கு தீங்கு செய்யும் எண்ணத்தையும் பரம்பொருளாகிய ஈசனைத் தவிர நிலையற்ற பொருட்கள் மீது ஆசை கொண்டு அதனை அடைவதற்காக ஒருபோதும் அடுத்தவருக்கு தீங்கு விளைவிக்க மாட்டான். ஆனால் பக்தி உள்ளவன் போல் வேடமிட்டு பரம்பொருளைத் தவிர நிலையில்லா பொருள் மீது மட்டும் பற்று கொண்டு
தனக்கு கிடைத்தது வேறு எவருக்கும் கிடைத்துவிடக்கூடாது என தீய எண்ணம் கொண்ட எவனிடமும் இறைவன் ஒருபோதும் நெருங்க மாட்டான். அத்தகைய மனிதர்கள் காற்றடிக்கும் போது பறந்து சென்று கோபுரத்தின் மீது விழும் குப்பை போன்றவர்கள். அப்படிப்பட்டவர்கள் அதே காற்று வேகமாக வீசும்போது தானாக மீண்டும் வந்து குப்பைக்கு திரும்பி விடுவார்கள். ஆட்டம் போட்டு முடிவில் அவர்களின் ஆணவத்தாலேயே அழியும் நிலைக்கு ஆண்டவன் அவர்களை கொண்டு செல்வான். நீர் வற்றிய குளத்தில் எப்படி மீன்கள் வாழ முடியாதோ அப்படித்தான் ஈரமில்லாத இதுபோன்ற மனிதர்கள் உள்ளத்திலும் இறைவன் குடியிருக்க மாட்டான். தண்ணீரில் இருக்கும்போது தனக்கு மீன் மிகவும் பிடிக்கும் என ஞானி கூறியதன் மெய்ப்பொருள் இதுதான். தேவைக்காக ஆலயத்திற்கு சென்று வழிபடுவதும் உண்பதற்காக மீன்களை பிடிப்பதும் ஒன்றுதான். நமக்கு எதை தர வேண்டும் என்பது இறைவனுக்கு தெரியும். இறைவனிடம் கேட்க வேண்டியது துன்பமில்லா மரணம், அவனது திருவடி அடையும் பாக்கியம், பிறப்பில்லா நிலை. இதற்கு ஈடான பெரும் செல்வம் வேறொன்றும் இல்லை. அதை பெறுவதற்கான பக்குவத்தை பெறுவதற்காகத்தான் நம் முன்னோர்கள் பல்வேறு வழிமுறைகளில் இறை வழிபாட்டை தோற்றுவித்தனர். நாம் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கும் அனைத்தும் இறைவன் நமக்கு தந்தது. அப்படிப்பட்ட இறைவனை இதுவரை நாம் என்ன செய்தோம் என்பதை என்றேனும் ஒரு நாள் நீங்கள் சிந்தித்ததுண்டா? புரிகிறது. அனைத்தும் இறைவன் கொடுத்தது என்றால் எதற்காக கொடுக்கும் இடத்தில் உள்ள இறைவனுக்கு நாம் கொடுக்க வேண்டும் என நீங்கள் கேட்பது புரிகிறது. தாய் குழந்தைக்கு உணவு ஊட்டும் போது அந்த குழந்தையானது தாயின் கையில் இருக்கும் பாத்திரத்தில் இருந்து தனது பிஞ்சு கைகளால் உணவை எடுத்து தனக்கு ஊட்டும்போது அந்த தாயின் மனம் எப்படி மகிழ்ச்சியில் திளைக்கிறதோ அப்படித்தான் இறைவன் நமக்கு கொடுத்த செல்வத்திலிருந்து அகம் மகிழ்ந்து அவனது திருப்பணிக்கு நாம் கொடுக்கும் பொருளானது ஜோதி வடிவான சிவபெருமானை சென்றடையும். அதனால் இறைவன் மகிழ்ந்து தன் அருளால் நம்மை ஆட்கொள்வான். எனவேதான் நண்பர்களே, திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் சோழ மன்னர்களால் சுமார் 1200 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஆனந்தவல்லி சமேத ஸ்ரீ அகத்தீஸ்வரர் ஆலயத்தின் கும்பாபிஷேகம் நடைபெற்று 20 ஆண்டுகளுக்கும் மேல் ஆகிறது. சிவபெருமானால் தனக்கு ஏற்பட்ட சாபம் நீங்க பார்வதி தேவி மானிட வடிவம் அடைந்து இங்குள்ள சுயம்புலிங்கத்தை 11 அமாவாசைகள் வழிபட்டு சாப விமோசனம் பெற்றதாக இதன் ஐதீகம். உமையவள் நீராடிய வற்றாத ஆனந்த புஷ்கரணி என்ற புனித தீர்த்த குளம் இதற்கு சாட்சி. இத்தகைய சிறப்பு வாய்ந்த இதன் ராஜகோபுரம், கருவறை விமானங்கள், பரிவார தெய்வங்களின் சன்னதிகள், பக்தர்கள் வரும் பாதையில் பெயர்ந்து காணப்படும் கருங்கற்கள், 2 பிரகார மதில் சுவர்கள், ஆனந்த புஷ்கரணி திருக்குளம், வெளிப்புற மண்டபம் ஆகியவை மிகவும் சிதிலமடைந்துள்ளதால் அதனை புனரமைத்து கும்பாபிஷேகம் செய்வதற்கான திருப்பணிகள் இந்து சமய அறநிலையத்துறையின் அனுமதியுடன் தற்போது நடைபெற்று வருகிறது. இதற்கு சிமெண்ட் மூட்டைகள், மணல், கட்டுமான கம்பி, ஜல்லி, கற்கள் உள்ளிட்ட கட்டுமான பொருட்கள் தேவைப்படுவதால் பக்தர்கள் தங்களால் இயன்ற கட்டுமான பொருட்களை வழங்கி அருள்மிகு ஸ்ரீ ஆனந்தவல்லி சமேத அகத்தீஸ்வரர் ஆலய திருப்பணிக்கு உதவ வேண்டும் என திருப்பணி குழுவினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். பக்தர்கள் பலர் தானாக முன்வந்து தங்களால் இயன்ற கட்டுமான பொருட்களை வழங்கி வருகின்றனர். அவர்களுக்கு திருப்பணிக்குழு சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் திருப்பணி முழுமை பெற்று குடமுழுக்கு நடத்த வேண்டுமென்றால் அதற்கு பொதுமக்கள் தங்களது முழு ஒத்துழைப்பை வழங்கி திருப்பணியில் பங்கேற்க வேண்டும் என்று திருப்பணி குழுவினர் வேண்டுகோள் விடுத்துள்ளதால் நம்மால் இயன்ற கட்டுமான பொருட்களை கொடுத்து திருப்பணிக்கு உதவ வேண்டுமென அன்புடன் அழைக்கிறோம்.